ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பெஹேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமான், முருகா அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே உடம்புக்குள்ளார இடம் புரியாத ஒரு வைப்ரேஷன் உருவாகும். காரணம் என்னன்னா, முருகப்பெருமானுக்கு நிகரான ஒரு ஆற்றலை, ஒரு சக்தியை நம்மளால் மிக எளிமையாக உணர முடியாது. குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய மன மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் யோகத்தையும் தரக்கூடியவராக இருப்பார். அவரே பார்த்திங்க அப்படின்னா பருவத்துக்குள்ளார வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அன்பினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடாக இருப்பார். அதே கோபத்துக்கு வந்துடுறார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய கோபத்துக்கு ஈக்குவலான ஒரு கோபத்தை பார்க்கவே முடியாது. திருச்செந்தூர் நிகழ்வுகள்லாம் மிகப்பெரிய நிகழ்வுகளாக நம்ம பார்க்கணும். சூரனை வதம் பண்ணுறதில் அவருக்கு நிகரான ஒரு ஆற்றல் யாருக்குமே கிடையாது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆணவம், மாயை, கண்மம் இது அனைத்தையும் சீக்கிரமாக நிவர்த்தி செய்யக்கூடியவர் முருகப்பெருமான் தான். அவர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு எதுலேயுமே தோல்வி இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லா விதமான நிகழ்வுகளிலும் முருகப்பெருமான் தவிர்க்க முடியாத ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயத்திலையும் முருகப்பெருமானுடைய வைப்ரேஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. செவ்வாய்க்கு அதிபதினு சொல்கிறாங்க. செவ்வாய் பகவான் தான் பார்த்திங்க அப்படின்னா காவல் தெய்வங்களுக்கு உண்டானது, ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உருவானது, சகோதரத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உருவானது, எல்லாமே அவர் தான். ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த விபத்திலிருந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்கு முருகப்பெருமான் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். நிலபுலன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னா முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நிலம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பூச நட்சத்திரம் தை மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூச நட்சத்திரங்கிறது குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இப்போ மூலிகைகளிலே பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகளுக்கு நீங்கள் எந்த விதமான சாப நிவர்த்தியும் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பூச நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுங்கிறது மிக மிக அற்புதம். அது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் உண்டாகும். ஏன் அந்த மாதத்தில் அந்தளவுக்கு வைப்ரேஷன் ஒவ்வொரு மாதங்கள்லையும் ஒவ்வொரு விதமான பூமிக்கும் ஆகாசத்துக்குமான தொடர்புகள் ஒவ்வொரு விதமாக வேறுபடும். அதில் பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் அற்புதமானது. அந்த காலகட்டங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய விரத முறைகளாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளாகட்டும் 100% இல்லை 1000% பலன் தரக்கூடிய வகைகள் இருக்கும். வழக்கமாக 48 நாட்கள் நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்க, தொடர்ந்து மாதம் பார்த்திங்க அப்படின்னா 11 நாள் விரதம் இருக்கிறீங்க. இதெல்லாம் என்னெல்லாம் செஞ்சு நீங்கள் ஒரு பலனை அடைய முடியுமோ அந்த ஒரு பலனை இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்துக்காக இருக்கக்கூடிய விரதத்தில் அடைஞ்சிடலாம். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னா இந்த தை மாசத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் மிக மிக சிறப்பு. அதற்கு முன்பாகவே விரத முறைகள் இருக்கணும். விரத முறைகள் அப்படின்னா என்னென்னா 3 வேளையும் உணவு எடுக்காமல் இருந்து இப்படிலாம் இல்லவே இல்லை. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக இறைவன் எல்லா விதமான ஆற்றலையும் ஆட்டோமேட்டிக்காக தந்துடுவார். எளிமையான, மிக விரைவில் ஜீரணமாகக்கூடிய எளிமையான உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். 3 வேளையும் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. அழகா சீக்கிரமாக எளிதில் ஜீரணமாகக்கூடிய எளிமையான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த முருகப்பெருமானுக்குன்னு ஒரு சில மெத்தட்லாம் இருக்குது. முருகப்பெருமான் வழிபாட்டில் பொறுத்தவரையிலும் சிகப்புக்கு மிக முக்கியமான பிரதானமான விஷயங்கள் உண்டு. சிகப்பு அரளி மாலை அணிவிக்கிறது, சிகப்பு வஸ்திரங்கள் சாத்துறது, குங்குமத்தால் அர்ச்சனை செய்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா விபத்துகள்லேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம். மிருகசீரிச நட்சத்திரம் வர நாட்களில் முருகப்பெருமான் வழி செஞ்சிங்கன்னா அவமானம் அசிங்கத்திலிருந்து வெளியில் வந்துடலாம். அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் முருகப்பெருமான் வழிபாட்டில் மிகப்பெரிய சூட்சமங்கள்லாம் அடங்கியிருக்கு. இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் கர்ம வினைகள் அகலும், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் விலகும், ஏவல், பில்லி, சூன்யம், செய்வினை கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நிவர்த்தியாகும். உடல்நல கோளாறுகள் அனைத்தும் சரியாகிறதுக்கான சூழல் உருவாகும். பொருளாதாரத்தில் இது நாள் வரலும் ஏற்பட்ட தடைகள் விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் இதற்கு முன்னாடி இருந்த சிக்கல்கள் விலகி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நமக்கு உண்டான தனி அங்கீகாரத்தை உருவாக்குவதற்கான சூழ்நிலைகள் நமக்கு அமையும். வேலை தேடி கொண்டு வருபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தானாக அமையும். பொருளாதாரத்தை தடையில் இருந்தவங்களுக்கு பொருளாதார தடைகள் நிவர்த்தியாகி சேமிப்பு உயரும். செல்வ வளத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்து நிவர்த்தியாகி சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டம் இது. முருகா என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரமே நம்மளுடைய எல்லா விதமான சக்கரங்களையும் இயக்கி எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும்.
நமக்கு வரக்கூடிய தடைகளை மிக எளிமையாக உணர்த்தக்கூடியவர் முருகப்பெருமான். எங்கேயோ ஒரு சிக்கல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாவே முன்னாடியே நமக்கு ஒரு சிக்னலை கொடுத்து காப்பாற்றுவார். இந்த மாதிரி உனக்கு ஒரு சிக்கல் வரப்போகுதுபாங்கிறது கனவு ரூபத்திலேயோ அல்லது செவிவெளி செய்தியாகவோ அல்லது அதற்கு உண்டான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு ரூபத்திலேயோ நமக்கு காட்டிடுவார். நம்மளை பாதுகாப்பு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர் முருகப்பெருமான். குழந்தை வடிவமாக இருக்கிறார், அதனால் அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஞானத்தின் மிகப்பெரிய உருவமே அவர் தான். தெய்வீகத்தின் மிகப்பெரிய அடையாளம் முருகப்பெருமான். மிகப்பெரிய ஞானிகள் சித்தர்களுக்கெல்லாம் குருவுக்கு குருவாக இருந்தவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்கிறதே மிகப்பெரிய சக்தி என்றான். காலை எழுந்தவுடன் முருகா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னாவே அன்றைய நாள் முழுக்க முழுக்க பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நிகழ்ந்துருன்றான். முருகான்னு சொல்லி எழுந்திரிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு காரிய தடைகள் வராது, கண்டங்கள் எதுவும் ஏற்படாது, எந்த விதமான சிக்கல்களும் வராது. எந்த விஷயத்துக்கு போனாலும் காரியம் பலிதமாகறதுக்கு ஆரம்பிச்சிடும். எந்த செயலை செஞ்சீங்கனாலும் அதில் வெற்றி கிடைச்சிரும். எந்த செயலையும் லாபம் உண்டாகும். அப்போ ஒரு மந்திரம் முருகான்னு சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு. மாதத்தில் ஒரு முறையேனும் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது மிக மிக முக்கியம். செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் 100 வருஷம் 111 வருஷம் இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் நம்ம சொன்ன மாதிரி செவ்வரளி மாலையெல்லாம் வாங்கி போட்டு வழிபாடு செஞ்சோன்னா மேலும் மேலும் சிறப்பு. எல்லா விதமான துன்பங்கள் வரும்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்னு தெரியாமல் தான் நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் மிக அருமையான சுச்சம். எல்லா இடத்த தெய்வங்களையும் பார்த்திங்க அப்படின்னா உருவச்சிலைகளை போய் அந்த இடங்களுக்கு போய் தான் வைப்ரேஷன் உருவாக்க முடியும். அப்படின்னா முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும் இருக்கிற இடத்துலேருந்தே வைப்ரேஷன் உருவாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. முருகப்பெருமானுடைய படத்தை வச்சுட்டு வழிபாடு செஞ்சிங்கன்னா போதும், நமக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் நம்மளை தேடி வரும். அதே போல் முருகப்பெருமானை பொறுத்தவரையிலும் வேல் வடிவம் அதிகமாக சொல்லுவாங்க. நம்மளுடைய எண்ணங்களை ஒன்றாக குவித்து நீங்கள் பிரபஞ்சத்தில் செலுத்தும் பொழுது உங்களுக்கு தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட வேல் வடிவத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அந்த வேல் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வெற்றியாக இருக்குது. நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம், நீங்கள் வேல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை நாட்களில் மதிய நேரத்தில் வேலுக்கு பாலபிஷேகங்கள் செஞ்சு சந்தன மஞ்சள் அபிஷேகங்கள்லாம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நடக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வேலையை தேடினால் வேலை தானாக கிடைக்கும். எந்த வேலை? என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு தொழில் வேணும்னு தேடுறவங்க முருகப்பெருமானுடைய வேலை தேடினால் வேலை தானாகவே கிடைக்கும். எனக்கு உடல் நலத்தில் கோளாறுகள் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க முருகப்பெருமானை நாடினால் உடல் நல கோளாறுகள் அனைத்தும் சரியாகும். பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் இருப்பார். எல்லாரும் நினைப்பாங்க ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணோம்னா நம்ம ஆண்டியாகி போயிடும் அப்படின்ட்டு. இவ்வளவு பெரிய உருவச்சிலையை செய்த போகர் பெருமானுக்கு ஒரு சின்ன கிரீடம் வைக்க தெரியாதா? ஆண்டி கோலத்தை முருகப்பெருமானை தரிசனம் செய்பவர்களுக்கு தீர்க்க முடியாத வியாதிகள் தீரும். அங்கே கொடுக்கக்கூடிய அந்த விபூதியும், அங்கே கொடுக்கக்கூடிய சந்தனமும், அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தமும் எல்லா விதமான வியாதியும் தீர்த்து கொடுக்கக்கூடியது. முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளாசி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தலம்னு சொல்ல போனீங்கன்னா பழனியும் சொல்லலாம். ஸோ நிலம் சார்ந்த விஷயமாகட்டும் அனைத்து விதமான விஷயங்களுக்கும் மிகப்பெரிய தீர்வு தரக்கூடிய பல கோடி ரூபாய் சொத்துள்ள நிலத்தை என்னால் விற்கவே முடியல, சிறுவாபுரி முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க, விற்று போயிடும்ன்றாங்க. அப்போ நிலம் சார்ந்த எல்லா விதமானத்துக்கும் தீர்வு தரக்கூடியவர் அவர். ரத்தம் சார்ந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் தீர்வு தரக்கூடியவர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தியநாதராக இருந்து அருள் பாலிக்கிறார். தீராத வியாதி, வாழ்நாள் முழுதும் வியாதி, எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை எடுக்கக்கூடியவங்களாம் கூட இந்த தை மாதத்தில் போய் அவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நோய் நிவர்த்தி ஸ்தலமாக இருக்கும். டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமானுடைய அற்புதங்களை சொல்ல போனோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எதுக்கு தாயே அவர் சம்மந்தம் இல்லாதவராக இருக்காரு? எல்லா சப்ஜெக்டும் சம்மந்தம் இருக்குது. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப தூங்குறவரில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களையும் அவரோட அருளாசி இருந்துகிட்டே தான் இருக்குது. நமக்கு தெரியறதில்ல. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. சாதாரண ஒரு மழை பெய்யுதுன்னா அந்த மலைக்கு ஒதுங்கினீங்கன்னா அந்த கொடைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய ஒரு கடையை பார்த்தீங்கன்னா முருகன் துணைன்னு போட்டிருப்பான். இல்லை நீங்கள் ஏதாவது அவசரத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை ஏற்றிட்டு போகிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா முருகன் துணையோடு இருக்கிற வண்டியாக வரும். அப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே முருகப்பெருமானுடைய அருளாசி இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மறைமுகமாக இருக்கும். அதை உணரணும் அப்படின்னா அவனுடைய அருள் நமக்கு வேணும். ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்தால் கூட திருச்செந்தூர் முருகர் கோயில் இன்னும் போய் பார்க்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. திருப்பரங்குன்ற முருகத்தில் போய் பார்க்க முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. எங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியாக இல்லையா? பழமுதிர்ச்சோர் முருகனை போய் பாருங்க. எல்லாத்துலேயும் சிக்கலாக இருக்குதா? அன்னைக்கு இருக்கும் அங்கேயே இருந்து பள்ளியறை பூஜை பாருங்க. ஸோ முருகப்பெருமான நீங்கள் எந்த ரூபத்தில் தரிசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான். வெற்றி இல்லாத சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. அவரை தொட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே கெட்டு போக மாட்டீங்க. முருகாங்கிற ஒரு மந்திரம் போதும், அவ்வளோதான். காலையில் தூங்கி இருந்துச்சு முருகான்னு சொல்லி பாருங்கள், உங்களுடைய எல்லா உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸும் சூப்பராக வேலை செய்யும். இப்போ முருகனின்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறது உண்மை தான். எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளையும் முறியடிக்கக்கூடியவர் முருகப்பெருமான்.
எதிரிகள் என்னதான் பெரிய சூழ்ச்சிகள் பண்ணாலும் ஒரு நொடியில் கண்டுபிடிச்சு முறியடிச்சிருவார். அப்போ என்ன கிரகங்களால் பாதிக்கப்பட்ட அப்படின்னு போனீங்கன்னா எல்லா கிரகங்களையும் கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய அவர் தான். அவருடைய பொற்பாதங்கள் எல்லாமே சமர்ப்பணம். முருகப்பெருமானுடைய முகத்தை பார்த்தீங்கன்னாவே கர்மா தீர்ந்து போயிடும். அப்படிப்பட்ட அற்புதமான கடவுள் முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமான தை மாதத்தில் இந்த நல்ல முறையில் வழிபாடு செஞ்சிடும். அவருக்கு தேவையான எல்லா விதமான அபிஷேகங்களையும் பண்ணுங்க. மனம் குளிர்ந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லை, உங்களுடைய பரம்பரைக்கே எல்லா யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட முருகப்பெருமான நம்ம அற்புதமான முறைகள், அதுவும் மல்லிகை மலர் சாத்தி வழிபாடு செஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார். மல்லிகை மலர் சூடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். அதே மாதிரி நல்ல வாசனையான மலர்களால் அலங்கரித்து நல்ல வாசனையான பொருள்களால் அவரை ஜோடித்து நல்ல வாசனையான அத்தர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூசி முருகப்பெருமான வழிபாட்டுக்கு நிகரான ஒரு விஷயமே இல்லை. அதெல்லாம் செஞ்சு நல்ல சாம்பிராணி கற்பூர தூப தெய்வம் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத வெற்றி அள்ளி அள்ளி கொடுப்பார். இது என்ன காலம்பூரா செஞ்சுட்டு இருந்தால் தான் நமக்கு வெற்றி தருவார்? அப்படி இல்லவே இல்லை. ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா போதும். அவருக்கு பாத்திரம் ஆகிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுது உங்களுக்கு அச்சய பாத்திரமா இருந்து எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவார். ஐயா எனக்கு காசு பிரச்சனையாக இருக்குது முருகா அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஐயா உங்களை நான் பார்த்தேன் ஒரு விஷயத்துக்காக வந்திருந்தேன் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க உடனே காசு கொடுத்துருவார். ஐயா உடம்புல கோளாறு இருக்குது முருகான்னு சொன்னீங்கன்னா எப்படி தான் சரியாச்சுன்னே தெரியாது, சரியாகி போயிடும். ஐயா ஒரு வண்டி வாகனங்களில் போகிறேன் எனக்கு தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னா முருகான்னு சொன்னீங்கன்னா உங்கள் ரூட்டே கிளியர் ஆகிடும். அவ்வளோ அற்புதமான கடவுள் முருகப்பெருமான். இன்றைக்கி அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கர்மவினைகளை தீர்க்கறதுக்கு மருந்துன்னு ஏதாவது ஒன்று உண்டா? முருகன் தான் மருந்து. கர்மவினையினால் மிகப்பெரிய துன்பங்கள் துயரங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டாங்கன்னா மொத்த கர்மவினையும் நிவர்த்தி ஆகிடும். இப்போ எல்லா விதத்திலையும் வெற்றியை தரக்கூடிய மிகப்பெரிய கடவுள் முருகப்பெருமான். அவர் எந்த ரூபத்தில் வழிபட்டீங்கனாலும் சரி, எந்த இடத்துல இருந்து வழிபட்டீங்கனாலும் சரி. திருத்தணிகை முருகப்பெருமானோட அற்புதங்களை சொல்லணும்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கோம். திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுடைய மகிமை சொல்லணும்னா அதெல்லாம் நாளே பத்தாது. திருச்செந்தூர் சொல்லவே முடியாது. அது மாதிரி பழமுதிர்ச்சோலை நீங்கள் எங்கே போனீங்களாச்சு பழனிமலை முருகன், திருஆவினன்குடியில் இருக்கக்கூடிய மூலவரை பார்த்தீங்க அப்படின்னா இவரா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் திருஆவினன்குடி. ஞானமே எனக்கு சித்தியாகலை, ஞானம் சித்திக்கலை. எத்தனையோ குருமார்களை பார்த்துட்டேன், எத்தனையோ தெய்வங்களை வழிபாடு செஞ்சுருக்கிறேன். எனக்கு உண்டான ஞானம் எனக்கு கிடைக்கவே இல்லை. திருஆவினன்குடிக்கு போங்க, பாலாபிஷேகத்தை கொடுங்க. பாலாபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய பாலை கொஞ்சமாக வாங்கி குடிச்சிட்டு வாங்க, போதும். ஐயா 12 மாதமும் என்னால் போய் அவரை வழிபாடு செய்ய முடியலையா? தை மாதம் 1 மாதம் முழுசாக பண்ணுங்க, போதும். வேற என்ன வேணும்? கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் உண்டாகும், தொழிலில் தடுமாற்றமாக இருக்கிற அற்புதமான தொழில் அமையும், நிறைய முதலீடு போட்டுட்டேன் லாபம் கிடைக்கல முழு லாபமும் கிடைக்கும். இதுக்கு என்ன பெரிய மந்திரங்களா? இல்லை முருகா, அவ்வளோதான். முருகா முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலையும் எல்லா விதமான வெற்றியும் உண்டாச்சு. இப்போ முருகான்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே கிடச்சிருது. அது அந்த தை மாதத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. இப்போ முருகனுடைய பொற்பாதங்களை பிடிச்சிட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. முருகப்பெருமானுக்கு நிகரான ஒரு ஆற்றல் ஈசனால் மட்டும்தான் மறுபடியும் உருவாக்க முடியும். ஆனால் ஒரு முறை உருவாக்கிட்டார். இந்த கலியுகம் முடியும் வரை முருகப்பெருமானுடைய பொற்பாதங்களை பிடிச்சிங்கன்னா போதும். முருகான்னு சொல்லிட்டிங்கன்னா அவர் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவார். ஐயா எனக்கு அடிப்படை அறிவே தெரியாது, நான் எதுவுமே தெரியாதவன், நான் சொல்கிறேன் நீ பாடியான்னு பாட வச்சார். நான் இருக்கிற நீ உனக்கான அங்கீகாரத்தை நான் தரேன் எல்லா இடங்கள்லையும். சின்ன குழந்தைங்க பாருங்க முருகருடைய வேஷம் போட்டு வந்தாங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க முருகர் வேஷம் போட்டு கூட்டு போய் ஒரு தடவை அவங்க அலங்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட ஞானமும் அறிவும் பார்த்தீங்கன்னா நீங்களே வியப்பில் வந்துடுவீங்க. என்னங்க சொல்லி கொடுத்தா ஒரு விஷயம் கூட புரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திருவிழா காலங்களில் முருகப்பெருமானுடைய வேஷத்தை அந்த குழந்தைக்கு போட்டு விட்டு பாருங்க. இப்போ இவன் இப்படி பேசுவான் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலைங்க, அவ்வளோ அற்புதமாக பேசுகிறான் அப்படிமா. இப்போ எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் சரி முருகப்பெருமான் போய் பணிவு அவருக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். பணிவு. ஒரு சின்ன கடவுள் நம்ம நினச்சிடக்கூடாது. பணிவுங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா துணிஞ்சு எந்த விஷயத்தினாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவர் முருகப்பெருமான். அவருக்கு நிகரான ஒரு ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அவர் இருக்கிற இடம் தெரியாது. ஆனால் அவர் மனசில் இடம் பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் குழந்தையா நினைக்கிறதா இல்லை ஒரு பெரிய குமரனா நினைக்கிறதா இல்லை எப்படி நினைக்கிறதுனே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடவுள். அப்படிப்பட்ட முருகப்பெருமான ஆத்மார்த்தமாக மனசார வணங்குனீங்க அப்படின்னா மனசில் நினைக்கும் போதே எல்லா நோய் 4448 வியாதிகள்னு சொல்கிறான். அந்த வியாதிகள் அத்தனையுமே குணமாகி போயிடும் முருகப்பெருமான் நினைக்கும் போது. வாதம் பித்தம் கபம் அத்தனையும் சமமாயிரும் முருகப்பெருமான் நினைக்கும் பொழுது. பிறப்பால் வந்த கடன், பிறரால் வந்த கடன், கிரகத்தால் வந்த கடன் அத்தனை கடன் நிவர்த்தியாகும் முருகப்பெருமான் நினைக்கும் பொழுது. எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்து மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு முருகப்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருந்து முருகா உன்னை தவிர வேறு யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, என் வம்சத்தை காப்பாற்ற முடியாது, என்னுடைய உடம்பையும் உயிரையும் பாதுகாப்பு பண்ண முடியாது, நீயே சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு 48 நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்து கொண்டு வருபவர்களுக்கு எந்த காலத்திலையும் துன்பம் என்பது எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதை இன்னைக்கு இல்லை, நம்ம முன்னோர்கள் பல காலமாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வசதிகள் இருந்தக்கூடிய காலகட்டங்களில் நடைபயணமாக போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறாங்க.
ஒரு முறை முருகனை அப்படி தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்மாந்திர பாவங்கள் அனைத்தும் விலகி போயிடும். அப்படிப்பட்ட அற்புதமான கடவுள் முருகப்பெருமானை வணங்கி எல்லாம் வல்ல இறையாற்றலை வணங்கி நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்ப நிலையும் நம்ம மேம்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு வெகன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.